ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி அண்ணன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்க, ஒரு ஜோடி நல்ல பெரிய ஜோடிங்க. சில வியாபாரம் முடிஞ்சுங்க. ஸோ நம்ம திருப்பதி அண்ணாவுடைய அப்பா எடுத்துகிட்டு வந்திருக்காரு. வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23/12/2025 திருப்பத்தூர் மாவட்டம் வாரம் செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா மாடுங்க எப்படி வந்திருக்கு, ஸோ விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க. ஸோ அப்படியே ஹெச்எஃப் குட்டி, அப்படியே சீமை குட்டிங்கெல்லாம் கொண்டு போகிறாங்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஜோடி நல்ல ஒரு துவரப்போட கண்ணுங்க. ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் இறக்கி கொண்டு வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நல்லா தரமான கண்ணுங்க. ஸோ வளர்ப்பு கண்ணு குட்டிங்க. ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் ரெண்டுமே. இல்லை நாட்டு கண்ணுங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள், பல்லு போடாத கண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி அண்ணன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்கள், ஒரு ஜோடி நல்ல பெரிய ஜோடிங்க. ஸோ கலர் பார்த்தீங்கன்னா அருமையான கலரு. ஸோ 4 பல்லு, இப்போ தாங்க 6 பல்லு ஒன்று போட்டிருக்கு. ஸோ சரியான ஜோடிங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப்பு. ஸோ நல்லா ஜவ்வளப்போட சரியான ஜோடி. உடம்பு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குங்க. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 140 கிட்ட சொல்லியிருக்காங்க. $140 சொல்கிறான். 150 சொல்லுவாங்க. ஸோ டாப் குவாலிட்டி பாருங்க மாடு, சரியான ஜோடி. சந்தையிலே டாப் குவாலிட்டிங்க மாடு. இதுதான் ஏறு மாடுங்க. ரெண்டு கிடாரிங்க எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்கள், நாட்டு கிடாரி. நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பொட்டை கிடாரிங்க. நல்லா தரமாக இருக்குது பாருங்கள். இதுவும் நல்லா அருமையாக இருக்குது. ஆனால் எந்த ஒன்று மாடு இது? குணத்தூர். பல்லுண்ணா? பல் வைக்கல. சனையாக இருக்காண்ணா? எத்தனை மாதம் இருக்குண்ணா? 7 மாதம். எவ்வளோ சொல்லியிருக்கேன் ஜோடி? 75. ஸோ இன்னும் பல்லு வைக்கல, ஒரு 7 மாதம் செனை. ஸோ நம்ம குன்னத்தூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 75,000 ரூபா வேலை சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நாட்டு கண்ணுங்க. ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் கண்ணுங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா
ஸோ ஜோடியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல தரமான ஜோடி. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி அண்ணாவுடைய அப்பா எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உழவு கண்ணுக்குட்டிங்க தான். இன்னும் பல்லு போடல. ஸோ ரெண்டுமே நாட்டு கண்ணுக்குட்டிங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வருஷ கண்ணு இருக்கும், 1.5 வருஷ கண்ணு இருக்கும். ஃபோன் பண்ணுறேன், நீ பண்ணியா? நம்பர் நான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, நம்பர் வரல அது நானே. ஸோ நம்ம திருப்பதி அண்ணாவுடைய அப்பா எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்க. ஸோ ஒரு ஜோடி நாட்டு கண்ணுங்க. ஸோ பல்லு போடாத கண்ணு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த ஜோடி தாங்க. ஸோ இன்னும் பல்லு வைக்கல. சொல்லல மொத்தமாக கழிச்சு வைக்கிறான். ஏய் யாரா உங்க நாடா தெரிஞ்சு சொல்கிறேன். 6000 ஸோ இங்கே ஒரு ஜோடி திருவண்ணாமலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் பல்லு போடல. ஸோ நல்லா அருமையான ஒரு ஜோடிங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாட்டு கண்ணுங்க. ஸோ கலர் பாருங்கள், நல்ல தரமான கலரு. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 1.5 சொல்லி ஸோ 96 வேறு விலை கேட்டு இருக்காங்க, சொல்லியிருக்காங்க. நல்ல அருமையான ஜோடிங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி அண்ணா எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாடு நல்லா அருமையான மாடு. இதுவும் உழவு மாடு. வியாபாரம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேங்க. நம்ம கையில் நம்ம மாடு கொடுப்பாங்க. சில வியாபாரம் முடிஞ்சுங்க. 40 ரூபா 40,000 ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபா விலை சொல்லியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 வளர்ப்பு கிடாரிங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு கிடாரிங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா
நல்லா ஹைட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே இது எத்தனை மாத கண்ணுங்க. ஸோ பல்லு போட்டிருக்கா. ஸோ எவ்வளோ விலை சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். நான் எப்படா புடிச்சுனா போயிட்டேன். ஒரு நாள் போட நீங்களும் அப்படியே ஒரே போட நான் ஒன்றும் புரியாத மாதிரிலாம் பண்ணேன். எத்தனை மாதம் பல்லு போட்டிருக்கானா? பல்லு போட்டு எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா இது? இது 32,000 சொல்லுங்க. இது 27,000. 27,000. அப்படி ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லலாம். 63 81 81 87 30 30 84. அப்படி ஊர் பேர் சொன்னா கோணாப்பட்டு. இது கருப்பூஞ்சி இல்லைன்னா வித்து போடுங்க. ஸோ கோணாப்பட்டுலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் பல்லு போடல. ஒரு கிடாரி கண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜோடி பார்த்தீங்கன்னா ஒன்று 37 ஒன்று 27,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு 3 கிடாரி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்ல வளர்ப்பு கிடாரிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் போடியில் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா அருமையான ஒரு போடி. ஸோ 3மே போடியில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எந்த ஊருன்னு கேட்டு பார்க்கும். ஆனால் இது எந்த ஊர்ண்ணா கண்ணுங்க? கந்தலி. ஓகே. இது பல்லு போட்டிருக்காண்ணா? பல்லு போடல. ஓகே. எத்தனை மாதம் குட்டிண்ணா இது? 7 மாதம் குட்டி. ஓகே. ஒரு குட்டி எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? 37. ஸோ கந்தலிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. 3மே பார்த்தீங்கன்னா பல்லு போடல. ஸோ ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா 37,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கண்ணுங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம புதுப்பேட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு போடாத கண்ணுங்க. ஸோ குட்டி சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலைப்ப சொல்லியிருக்காங்க. ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா 22,000. ஸோ அப்படியே 30 34 அப்படி சொல்லியிருக்காங்க. இல்ல காலைல கெட்டதான் நான் புடிச்சுன்னு போக யார் மாடா நான் குட்டி மகன் பாரு எப்படி நல்லா நீட் போட்டு நல்லா குளிர் எல்லாம் நம்மளுக்கே போட சல 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 குட்டி எப்படின்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குங்க. ஸோ ஹெச்எஃப் குட்டி. ஸோ சரியான குட்டி 27,000 ரூபா சொல்லிக்கிறாங்க. பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது. ஸோ இன்னும் பல்லு போடலிங்க. 27,000 சொல்லி 26,000 ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க. வியாபாரம் எவ்வளோ முடிக்க போகிறாங்கன்னு தெரியல. நல்லா அருமையான குட்டிங்க. ஸோ ஒரு சீமை கண்ணு. ஸோ நல்லா ஒரு செவல நிறத்தில். ஸோ வியாபாரம் பேசின்னு இருக்காங்க. இதுவும் பல்லு போடலைங்க. எவ்வளோ வாங்கல கடவுள் யாரும் நேரம் எதுவுமே பேசக்கூடாது. நான் எவ்வளோ ₹1 கூட வாங்கி தப்பா பேசல போட்டோம். நீ மாமலா 4 மாடு அப்படி ஓட்டு எங்கேயும் போயிடல. இங்கே வாரு ஸோ பொட்டை கன்று தான் வாங்குறாங்க பாருங்கள். நல்லா அருமையான கன்று. எல்லாம் கொடுக்குறோம். அப்படியே சொல்லிக்கிறதே கம்மியா சொல்லிக்கிறேன். கம்முன்னு பேசக்கூடாது. மூடி நமக்கு தெரியாது.
அண்ணா பிடிக்காத அண்ணா ஒரு 10 ரூபா லாபம் உள்ள தெரியும் ஒரு 500 ரூபா லாபம் கொடுக்கணும் கேளுங்க இது எவ்வளவு ஆகுதுன்னா முக்கியம் போடியில் ஒன்று வாங்கிட்டாங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு கன்று வாங்கியிருக்காங்க. ஸோ போடி கண்ணுங்க. ஸோ நல்லா பல்லு வைக்கல. ஸோ வியாபாரம் முடிஞ்சிச்சு. ஸோ வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு குட்டி வாங்கிட்டு போகிறாங்க. தனியாக வாங்கிக்கலாம். நீ அங்கே கட்ட வேண்டிய பணத்தை கட்டு. இது எந்த ஊர் போகுது? இது கந்திலி போகுது. ஓகே ஓகே. ஸோ கந்திலி போகுதுங்க. ஸோ நல்ல அருமையான குட்டி. இங்கே நாட்டு கிடாரிங்க கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கொடுமாமல்லி சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே பொட்டை மாடுங்க. நான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பல்லு கேட்டு பார்ப்போம். ஆனால் பல்லு சொல்லலாம் 4 பல்லு 6 மாதம் ரெண்டுமே வேணா. எவ்வளோ சொல்லிக்கிறேன் ஜோடி? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜோடி? 76. ஸோ எவ்வளோ வந்தால் விட்டுவீங்கண்ணா? முன்ன பின்னா அப்படியே ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லலாம். 7010 241 693. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6 மாதம் செனைங்க. ஸோ நல்லா அருமையாக இருக்குது ரெண்டுமே. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு கண்ணாண்ணா? ஃபஸ்ட்டு கண்ணு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா தலைச்சங்கண்ணு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா 2வது ஈத்துங்க. ஸோ 6 மாதம் செனைங்க. ஸோ ஒரு நாட்டு மாடு. ஸோ 2 பல்லு தான். சூப்பராக இருக்குது பாருங்கள் நாட்டு மாடு. நல்லா அருமையான மாடு பாருங்க, ஒரு நாட்டு மாடு. ஸோ கலரும் நல்லா ஒரு டார்க் புடையில சூப்பராக இருக்குங்க. எத்தனை கண்ணு போட்டிருக்குது? 2 பல்லு. எத்தனை கண்ணு போட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் கண்ணு தான். பால் அப்படியே எத்தனை ஊற்றணும்? பால் வந்து 5 லிட்டர். 5 லிட்டர். எவ்வளோ சொல்லிங்க? ஆமாம், இப்போ 2வது கண்ணு மாடுமா, 2 பல்லு. ஸோ ஒரு நாட்டு கண்ணுங்க. ஸோ ஒயிட்டு பொடையில் இருக்கு பாருங்க. ஸோ வளர்ப்பு கண்ணுக்குட்டி, நல்லா அருமையான கண்ணுக்குட்டிங்க. ஸோ வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு ஸோ வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க. நான் வாங்கிடுச்சேண்ணே. இது எந்த ஊர் போகுது? புரியல. சேலம். எவ்வளோ சொன்னாங்க? எவ்வளோக்கு வாங்கிருக்கீங்க? 17 ரூபா சொன்னாங்க. 13,000. வளர்ப்பு தானே போகுது. ஸோ காளை கண்ணுங்க. ஸோ 17 சொல்லி 13க்கு வாங்கியிருக்காங்க. சேலம் போகுதுங்க. ஸோ நம்ம பூபதி அண்ணா வியாபாரம் கேட்டுன்னு இருக்காருங்க. ஒரு ஜெர்சி மாடு. ரெண்டாவது கண்ணுங்க. ஸோ செனையா இருக்கு. சென மாடு வாங்கியிருக்காரு பாருங்க நம்ம பூபதி அண்ணா. ஸோ குனிச்சிலேருந்து 2 பொட்டை மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஏறு மாடுங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு நாட்டு மாடு.
ஸோ அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம். ஆனால் பல்லு சொல்லலாம் கடமாடு கடமளிப்பு சென்னையா இருக்காண்ணா? ரெண்டு கண்ணு பார்க்காது சனிமாடு கண்ணு மாடு ஒன்று சேன மாடு ஒன்று. ஜோடி ஏறு மாடு எவ்வளோ? 75 ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லலாம். 99 99 52 05 35 68. ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாட்டு மாடு ஏறு மாடு எதுனாலும் வாங்கி கொடுப்பாரு. ஸோ ஒரு 75 ரூபா சொல்லியிருக்காருங்க ஜோடி. ஸோ நம்ம பாயன் வாங்கியிருக்காருங்க. ஸோ இன்னும் பல்லு போடல. ஸோ ரெண்டுமே நாட்டு கிடாரிங்க. ஸோ நம்ம அருமையான ஒரு ஜோடியாக வாங்கியிருக்காரு. ஸோ 45,000 ரூபா சொல்லி முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா லென்த்து கொஞ்சம் நல்லா அற்புதமாக இருக்குங்க கண்ணு. ஸோ நல்ல அழகான ஒரு கிடாரிங்க ஜோடியாக வாங்கியிருக்காரு. ஸோ நாட்டு மாடு. ஸோ நல்லா அருமையான ஒரு செவல நிறத்தில் இருக்குது பாருங்கள். ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா பொட்டை கண்ணு போட்டிருக்குங்க. ஸோ நல்லா அற்புதமாக இருக்குங்க மாடு. ஸோ நல்ல தரமான ஒரு நாட்டு மாடு. பல்லுண்ணா இது பல்லு? 4 பல்லு. 4 பல்லு. ஸோ 4 பல்லுங்க. சார் நல்லா அருமையான ஒரு நாட்டு மாடு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க செவல நிறத்தில். இது எந்த ஊருன்னு கேட்டு பார்ப்போம். நைனா எந்த ஊர் நைனா மாடு இது? எந்த ஊர் மாடு? சவாத்தூர். பல்லு நைனா இது? 4 பல்லு. எத்தனை கன்று போட்டிருக்கு? ஒரே கண்ணு தான். ஃபஸ்ட்டு கன்று. பால் எத்தனை லிட்டர் வருது? பால் ஒரு 8 லிட்டர் மேலே. 8 லிட்டர். ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நைனா? அது சொல்லிச்சு 29. 29. ஸோ 29,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 8 லிட்டர் சொல்லியிருக்காங்க கறவை. ஸோ ஃபஸ்ட்டு கன்று தாங்க போட்டிருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சீமை கண்ணுங்க. ஸோ நல்லா ஒரு காரி நிறத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எத்தனை மாத கண்ணுன்னு நம்ம கேட்டு பார்க்கலாம். ஆனால் எந்த ஊர்ண்ணா இது கண்ணு? இதே ஊர். பல்லுண்ணா இது? பல்லு போட்டுருக்கா? எத்தனை மாதம் கண்ணு இருக்கும்? ஒரு 6 மாசம் கண்ணகம். 6 மாதம். எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 17. எவ்வளோ கேட்குறாங்க? ஸோ 17,000 ரூபா சொல்லியிருக்காங்க. நாட்டு கிராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லா ஒரு ஒயிட் காரியில் சூப்பராக இருக்குது. ஸோ கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா எந்த ஊர் மாடு இது? எந்த ஒரு மாடு? புரியல. கதவள்ளி. ஓகே. ஸோ கதவள்ளியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் எத்தனை கண்ணு போட்டிருக்கு? எத்தனை கண்ணு போட்டிருக்கு? 2வது கண்ணு. பால் எத்தனை லிட்டர் 9 வருது? 10. எவ்வளோ சொல்லிடுறீங்க கண்ணு மாடு? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 45. ஸோ கண்ணு மாடும் பார்த்தீங்கன்னா ஒரு 45 சொல்லியிருக்காங்க. ஸோ 2வது கண்ணுங்க. 10 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஒரு ஜெர்சி மாடு கண்ணு மாடும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்ணு காளை கண்ணு போட்டிருக்கு. காரி கலரில் இருக்குது. நான் எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? சிங்காரப்பேட்டை. பல்லுண்ணா இது?
பல்லு 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 சரியா போச்சு. சளியா பல்லு. எத்தனை கண்ணு போட்டிருக்கு? இது மூணாவது கண்ணு. மூணாவது கண்ணு. பால் எத்தனை லிட்டர் வரும்? 11 லிட்டர் வரும். 11 லிட்டர். ஃபர்ஸ்ட்ல 9 லிட்டர் வரும். மொத்தம் 9 லிட்டர். எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 29. 20. ஸோ 29,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அருமையான ஒரு HF கிடாரி. ஸோ இன்னும் பல்லு போடலைங்க, சரியான கிடாரிங்க. ஸோ மாடு பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க. ஸோ கால் சுழி எல்லாம் ஸோ அப்படியே ஓட்டி பார்க்குறாங்க பாருங்கள். ராஜாசுடி ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 36,000 ரூபா சொல்லியிருக்காங்க விலை. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு HF கிடாரி தான். இல்லை இன்னும் பல்லு போடல. ஸோ இதுவும் பல்லு போடலைங்க, நல்லா ஒரு கிடாரி தான். எந்த ஒன்று என்ன போகுது? இது அது எர்ணாப்பட்டு. ஓகே, எவ்வளோ சொன்னாங்க? எவ்வளோக்கு முடிஞ்சுக்குது? 32. வளர்ப்புக்கு போதில்ல? வளர்ப்பு. ஓகே, 32 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குங்க இந்த கிடாரி. இன்னும் பல்லு போடலைங்க இந்த கிடாரியும். இதுவும் நல்ல ஒரு அருமையான ஒரு கிடாரி தான். இதுவும் நல்லா அற்புதமாக இருக்கு. கணபதி எவ்வளோ கேட்டுக்கிறாங்க? ஸோ 45 ரூபா சொல்லியிருக்காரு. கேட்டு நீங்கள் கேளு எவ்வளோ கேட்டு. ஸோ நம்ம புதுப்பேட்டை வியாபாரி தாங்க. ஸோ கேட்குறவர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. கேட்கறவங்க கேட்டுனதான் இருப்பாங்க. நான் சண்டைக்கு ரெடி ஆகலாம், அவர் சண்டைக்கு ரெடி இருப்பா. நீ சும்மா வேலை வாங்காத ஸோ இந்த கிடாரி தாங்க. ஸோ ஒரு நாட்டு மாடுங்க. ஸோ ஜடுகானூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. 6 பல்லு மாடு. ஸோ நல்லா ஒரு சவளப்பட மாடு. ஸோ 37,000 ரூபா ரேட்டு சொல்லியிருக்காங்க ஒரு நாட்டு மாடு. மாடு பாருங்க, சரியான மாடுங்க. இது ஒரு நாட்டு மாடுங்க. பல்லு பார்த்தீங்கன்னா சரி பல்லு. குனிச்சிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வயிற்றில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3வது கண்ணுங்க. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா ஒரு தரமான ஒரு நாட்டு மாடு. ஸோ ஒரு 2வது ஈத்தில் ஒரு HF மாடுங்க. ஸோ கறவை பார்த்தீங்கன்னா 16 லிட்டர் சொல்லியிருந்தாங்க.
ஸோ கடை போட்டு இருக்குங்க மாடு. ஸோ ரேட்டு 70,000 ரூபா சொல்லியிருந்தாங்க. மடி பாருங்கள். ஸோ காரப்பட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க மாடு. ஸோ நல்ல ஒரு தரமான ஒரு ஹெச்எஃப் மாடுங்க. நாட்டு மாடுங்க ஒன்று. ஸோ லோக்கல்லேருந்து தாங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அருமையான ஒரு நாட்டு மாடுங்க. கண்ணு பொட்டக்கண்ணு. பல்லு பார்த்தீங்கன்னா சரி பல்லு. கணக்கு 30,000 கேட்டுன்னு இருக்காங்க மாடு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் படம் மாடு. ஸோ நாட்டு மாடு. கண்ணு பொட்டை கண்ணு போட்டிருக்கு. ஸோ வியாபாரம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பல்லு இதுவும் பார்த்தீங்கன்னா சரிப்பில்லை ஆன மாடு தான். பூபதி என்ன பூபதி ஸோ இது பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா விலை சொல்லியிருந்தாங்க. ஸோ எவ்வளோக்கு முடிக்க போகிறாங்கன்னு தெரியல மாடு. ஸோ நல்ல அருமையான ஒரு கண்ணுங்க. மாடும் சூப்பராக இருக்குது.